ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஜேம்ஸ் வேன் இயக்கத்துல 2010 வெளிவந்த இன்சிடியஸ் என்ற பயங்கரமான படத்தை தான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தை தனியா நைட்ல மட்டும் பாத்துறாதீங்க, பாதிச்சவும் சொல்றேன், அதனால பகல்ல பாருங்க. சரி, வளவளன்னு பேசாம படத்துக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் வாசன். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வாசன். படத்தோட ஆரம்பத்துல ஒரு சின்ன பையன் தூங்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்புறம் ஏதோ ஒரு பொம்பளையோட நிழலை காட்டுறாங்க. இப்போ ஒரு உருவத்தை காட்டுறானுங்க பாருங்க. ஒரு வயசான பொம்பளை மெழுகுபர்த்திய கையில புடிச்சிட்டு நின்னுட்டு இருக்குது. என்ன பாக்குறீங்க? இதான் பேய். பொதுவா எல்லா பேய் படங்கள்லயும் பேயோட முகத்தை ரொம்ப நேரம் கழிச்சுதான் காட்டுவாங்க. இந்த படத்துல முதல்லயே காட்டிட்டாங்க. பேய காட்டிட்டு இப்ப இந்த படத்தோட டைட்டில் போடுறாங்க, இன்சிடியஸ். அசந்து தூங்கிட்டு இருக்கிறப்போ தன்னோட கணவர் கொரட்ட சத்தத்தை கேட்டு எழுந்திருக்கிற இந்த அம்மாவோட பேரு ரோஸ். கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிற இவரோட பேரு ஜோஸ். ரோஸுக்கு தூக்கம் கழிஞ்சிட்டதால தன்னோட ஃபேமிலி போட்டோவை எடுத்து பாத்துட்டு இருக்கிறப்போ ரோஸோட மகன் ரோஸ் கிட்ட வந்து எனக்கு தூக்கம் வரலமான்னு சொல்லி தான் அம்மா கூட சேர்ந்து ஃபேமிலி போட்டோவை பாத்துட்டு இருக்கிறான். இந்த பையனோட பேரை சொல்ல மறந்துட்டேனே. இந்த பையனோட பேரு டால்டன். அடுத்த நாள் காலையில ரோஸ் பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு புருஷனை ஆபீஸுக்கு அனுப்பி வச்சுட்டு பியானோ முன்னாடி உட்காந்து இவங்களே ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ மாடியில தன்னோட குழந்தை அழுகுறல் சத்தத்தை பேபி மானிட்டர்ல கேட்ட ரோஸ் ஓடி போய் குழந்தையோட அழுகையை நிறுத்திட்டு இருக்கிறப்போ ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் இங்க இருக்கிற ஒரு ரூம்ல இருந்து ரோஸுக்கு கேட்டதால குழந்தைய தூங்க வச்சுட்டு சத்தம் கேட்டுட்டு இருக்கிற ரூமுக்கு வந்து லைட்ட போட்டு பாக்குறாங்க. இப்ப சத்தம் எதுவும் கேட்காததால லைட் ஆஃப் பண்ணிட்டு ரூமை விட்டு போயிடுறாங்க. பொழுது சாஞ்சிருது. வீட்டுக்குள்ள டால்டன் பையன் விளையாட்டு சாமான்களை வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறப்போ ஒரு ரூமோட கதவு அதுவா திறக்குது. டால்டன் இந்த ரூமுக்குள்ள போய் ஏணியில ஏறி லைட்ட போடலாம்னு போக ஏணியில இருக்கிற ஒரு கட்டை உடைஞ்சு டால்டன் கீழே விழுந்துடுறான். தலையில அடிபட்டுருச்சு போல தலையை தடவிக்கிட்டே எழுந்திருக்கிறான். ஏதோ ஒரு விசித்திரமான சத்தத்தை கேட்டுட்டு திரும்பி பாக்குறான். என்னத்தை பார்த்தான்னு தெரியல. பார்த்துட்டு பயங்கரமா கத்துறான். டால்டன் கத்துற சத்தத்தை கேட்டு ரோஸும் ஜோஷும் டால்டன் இருக்கிற ரூமுக்கு வந்து பையன் ஏணியில இருந்து கீழே விழுந்ததுக்கு தான் அழுகுறான்னு இவங்களா நினைச்சுக்கிட்டு இங்க ஏண்டா பையன் வந்த, இதுக்கு மேல இந்த ரூமுக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்லி டால்டனை படுக்கையில படுக்க போட்டுட்டு இவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க. பொழுது விடிஞ்சிருது. டால்டனோட அப்பா டால்டனை எழுப்புறாரு. ஆனா டால்டன் எழுந்திருக்கவே மாட்டான். நம்ம பையனுக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லி பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆஸ்பத்திரியில டாக்டர் டால்டனை செக் பண்ணி பார்த்துட்டு டால்டனோட பேரண்ட்ஸ் கிட்ட டால்டனுக்கு பிரைன் டேமேஜ் ஆயிருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி கேஸை என் சர்வீஸ்ல நான் பார்த்ததே இல்ல. உங்க பையன் டால்டனுக்கு என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. உங்க பையன் கோமால இருந்து எப்ப வெளியே வருவான்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது இப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாரு. 3 மாசம் ஆயிடுது. ஆனா டால்டன் கோமால இருந்து இன்னும் சரியாகல. டால்டன் படுத்த படுக்கையாவே இருக்கான். தன்னோட மகனை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு ரோஸ் பியானோ வாசிச்சிட்டு இருக்க மாடியில தன்னோட குழந்தைகிட்ட யாரோ பேசிட்டு இருக்கிற மாதிரியான சத்தம் பேபி மானிட்டர்ல கேட்ட ரோஸ் ஓடி போய் பாக்குறாங்க. குழந்தை அழுதுகிட்டு இருக்குது. ரோஸ் குழந்தையோட அழுகையை நிறுத்திட்டு சுத்தி முத்தி யாராவது இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு குழந்தைய தூங்க வச்சுட்டு தன்னோட 2வது மகன் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பையனோட பேரு ஃபாஸ்டர். ஃபாஸ்டர் தன்னோட அம்மா கிட்ட அம்மா எனக்கு பயமா இருக்குமான்னு சொல்றான். எதுக்குடா கண்ணா பயப்படுறேன்னு ரோஸ் கேக்குறாங்க. அதுக்கு ஃபாஸ்டர் அம்மா டால்டன் நைட்ல தூக்கத்துல நடக்கிறாமா, அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு ரோஸ் ஒருவித அதிர்ச்சியோட பாக்குறாங்க. இப்ப சீனை கட் பண்ணி ரோஸையும் ஜோஷையும் காட்டுறாங்க. ரோஸ் ஜோஷ் கிட்ட காலையில குழந்தை ரூம்ல இருந்து யாரோ பேசின மாதிரி சத்தம் கேட்டதுன்னு சொல்றாங்க. இதை ஜோஷ் கேட்டுட்டு செல்லோ நீ ஏன் வீட்டுல தனியா இருக்கிற, இவ்வளவு பெரிய வீட்டுல சின்ன சத்தம் கேட்டாலும் பயமாதாமா இருக்கும், எல்லாம் உன்னோட மன பிராந்தி அப்படின்னு ஜோஷ் ரோஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. யாராதுன்னு சொல்லி ஜோஷ் ஒரு டார்ச் லைட் எடுத்து வெளியே பாக்குறாரு. யாரும் இல்லாததால கதவை திறந்து பாக்குறாரு. இப்பவும் யாரும் இல்ல. ஜோஷ் இப்ப டோரை லாக் பண்ணிடுறாரு. இப்ப இங்க ரோஸ காட்டுறாங்க. ரோஸ் தன்னோட குழந்தை அலறத கேட்டுட்டு குழந்தை ரூமுக்கு போக இங்க யாரோ ஒருத்தன் பேய் மாதிரி நின்னுட்டு இருக்கான். இவனை பார்த்துட்டு ரோஸ் வீச்சுன்னு கத்துறாங்க. ஜோஷ் ஓடி வந்து ஏமா கத்துன அப்படின்னு கேட்க அதுக்கு ரோஸ் ஒரு ஆள் இங்க நின்னுட்டு இருந்தான்னு சொல்றாங்க. ஜோஷ் விண்டோ கிட்ட போய் யாராவது இருக்கிறாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்க இப்ப அலார சத்தம் கேக்குது. அலார சத்தத்தை கேட்டுட்டு ஜோஷ் ஓடி வந்து பாக்குறாரு. பாருங்க இவரு லாக் பண்ணிட்டு வந்த டோரு இப்ப திறந்திருக்குது. ஜோஷ் இப்ப ஒரு பயத்தோட லைட்ட போட்டுட்டு ஒரு கம்பி எடுத்துக்கிட்டு யாராவது இருக்கிறாங்களான்னு செக் பண்றாரு. ஆனா யாரும் இல்ல. யாரும் இல்லங்கிறதால ஜோஷ் கதவை சாத்திட்டு தூங்க போயிடுறாரு. ஜோஷ் ஸ்கூல் வாத்தியாராட்டு இருக்கு. ஸ்கூல்ல இருந்துகிட்டு தன்னோட வைஃப்க்கு கால் பண்ணி செல்லும் எனக்கு டெஸ்ட் பேப்பர் திருத்துற வேலை இருக்குது, நான் லேட்டா தான் வருவேன், எனக்காக வெயிட் பண்ணாம சாப்பிட்டுட்டு தூங்கிரு அப்படின்னு சொல்றாரு. இங்க டால்டனுக்கு நர்ஸ் மருந்து கொடுத்துட்டு போறாங்க. ரோஸ் இப்ப டால்டன் காலோரத்துல இருக்கிற துணியில ரத்தக்கரையோட இருக்கிற கை அச்ச பார்த்துட்டு மிரண்டு போறாங்க. ஜோஷ் வீட்டுக்கு வந்த உடனே ரத்தக்கரை இருக்கிற துணியை காட்டி இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்குது, எப்ப பார்த்தாலும் என்ன யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு, இந்த வீட்டுல இதுக்கு மேல இருக்கிறது எனக்கு சரின்னு படல, நாம வேற வீடு மாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ரோஸ் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ரோஸுக்கு இப்ப பயங்கரமான கனவுகள் வருது. தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறாங்க. இப்ப ஜன்னலுக்கு வெளியே யாரோ நடந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. யாரா அது அப்படின்னு ரோஸ் பார்த்துட்டு இருக்கிறப்போ வெளியே நடந்துகிட்டு இருந்தவன் இப்ப உள்ள வந்து ரோஸ் கிட்ட வரான். ரோஸ் இவனை பார்த்து பயந்து காட்டு கத்துறாங்க. ரோஸ் கத்துற
கத்துற சத்தம் கேட்டு ஜோஷ் போய் பாக்குறாரு. ரோஸ் நடந்ததை சொல்றாங்க. இதுக்கு மேலேயும் இந்த வீட்ல இருக்கிறது சேஃப் இல்லன்னு சொல்லி அடுத்த நாள் காலையிலேயே வீட்டை காலி பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு குடி வந்துடுறாங்க. புது வீட்டுக்கு குடி போறதால ஜோஷோட அம்மா லொரைன் வந்து மருமகளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ரோஸ் இப்ப வீட்ல இருக்கிற குப்பைகளை எடுத்துட்டு போய் வெளியே இருக்கிற குப்பை தொட்டியில போட்டுட்டு ஜன்னல பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள யாரோ ஒரு சின்ன பையன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். யாரா இவன் சொல்லி ரோஸ் வந்து பாக்குறாங்க. இவன் திடுதிடுன்னு ஓடி போய் டால்டன் ரூமுக்குள்ள நுழைஞ்சுக்கிறான். ரோஸ் இங்க வந்து அந்த சின்ன பையனை தேடிட்டு இருக்க இவன் டப்புன்னு இதுக்குள்ள இருந்து வெளியே வந்து சிரிச்சுக்கிட்டே ஓடுறான். ரோஸுக்கு இப்ப கை கால்லாம் வெளவெளுத்து போயிருது. ரோஸ் நடந்ததை எல்லாம் ஜோஷ் கிட்ட சொல்ல ஜோஸ் ரோஸ் சொல்றத சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாரு. இப்ப ஜோஷோட அம்மா லொரைன் ஜோஷ் கிட்ட இத பாரு ஜோஷ், ரோஸ் சொல்றது உண்மைதான். நேத்து நைட்டு நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல நான் உங்களோட ரூமுக்கு வந்தேன். நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் டால்டன் ரூமுக்கு போனேன். அங்க ஏதோ ஒரு உருவம் நீளமான நகங்களை வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தது. அந்த உருவத்துக்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அதுக்கு அந்த உருவம் டால்டன் வேணும்னு சொன்னுச்சு. ஒத்துக்கிறேன், இது என்னுடைய கனவு தான். ஆனா இதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு லொரைன் பேசிட்டு இருக்கிறப்போ லொரைன் கனவுல பார்த்த உருவம் இப்ப ஜோஷுக்கு பின்னாடி நின்னுகிட்டு லொரைனை பயமுறுத்துது. ஜாஷ் லொரைன் கிட்ட என்னமா ஆச்சுன்னு கேட்டுட்டு இருக்க இப்ப டால்டன் ரூம்ல இருந்து பொருள் உடையிற சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு 3 பேரும் ஓடி போய் டால்டன் ரூம் திறந்து பாக்குறாங்க. பாருங்க, ரூம் எல்லாம் அலங்கோலமா இருக்குது. அது மட்டும் இல்லாம டால்டன் கீழே விழுந்து கிடக்குறான். இந்த வீட்ல என்னதான்டா நடக்குதுன்னு ஜோஷ் பயத்தோட யோசிச்சுட்டு இருக்க லொரைன் ஜாஷ் கிட்ட கண்ணா, நம்ம வீட்ல ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. நம்ம வீட்ல நடக்கிறத ஒரே ஒரு ஆளால மட்டும் தான் சரி பண்ண முடியும். அவங்களை இப்பவே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சீனை கட் பண்ணி இந்த 2 பேரை காட்டுறாங்க. கிளீன் ஷேவ்ல இருக்கிறாரு. இவரோட பேரு ஸ்பெக்ஸ். புதர் மாதிரி தாடி வச்சிட்டு இருக்காரு. இவரோட பேரு டக்கர். இவங்க 2 பேரும் ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அமானுஷ்ய சக்தியை கண்டுபிடிக்க இந்த மாதிரியான டிவைஸை பயன்படுத்துறாங்க. இப்ப டக்கர் இந்த வீட்ல இருக்கக்கூடிய எல்லா ரூமுக்கும் தான் கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துட்டு போறாரு. இங்க ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு வெளியே வரும்போது இவர் கையில வச்சிருக்கிற ஒரு டிவைஸ் கர்ரு முருன்னு சத்தம் போடுது. ஏதோ ஒண்ணு இல்லாத சத்தம் போடாதே அப்படின்னு சொல்லி தான் கிட்ட இருக்கிற கேமராவை எடுத்து சும்மா பச்சைன்னு போட்டோ பிடிக்கிறாரு. முத தடவையும் ஒண்ணு இல்ல, 2வது தடவையும் ஒண்ணு இல்ல, இப்ப 3வது தடவை போட்டோ பிடிச்சி பாக்குறாரு. பாருங்க, ஒரு 2 பேர் இந்த போட்டோல தெரியறத பார்த்துட்டு ஈரக்கொலை நடுங்கி போய் அப்படியே பின்னாடி வந்து ஸ்பெக்ஸ் கிட்ட டேய் மச்சான், எலைஸுக்கு கால் பண்ணி உடனே இங்க வர சொல்லு அப்படிங்கிறாரு. இந்த அம்மா பேரு தான் எலைஸ். ஜாஷ் இந்த அம்மா கிட்ட தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாப்ல. ஆனா எலைஸ் ஜாஷ பார்த்து ஜாஷ், உன்னை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். உங்க அம்மாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ ஒன்னும் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை குறுகுறுன்னு பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லி எலைஸ் ஸ்பெக்ஸ் கிட்ட ஒரு நோட்டோ ஸ்கெட்ச் எடுத்துக்கிட்டு என் கூட வான்னு சொல்லி டால்டன் ரூமுக்குள்ள போய் டால்டனை பார்த்துட்டு இருக்கிறப்போ இப்ப மேல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. எலைஸ் இப்ப மேல பார்த்துட்டு ஸ்பெக்ஸ கூப்பிட்டு மேல என்னத்தை பாக்குறாங்களோ அதை அப்படியே ஸ்பெக்ஸ் கிட்ட சொல்லி வரைய சொல்றாங்க. ஸ்பெக்ஸ் எலைஸ் சொல்ற மாதிரி வேகமா வரையறாரு. இங்க நடந்துகிட்டு இருக்கிறத எல்லாம் ரோஸ் பார்த்துட்டு என்னடா ஓவரா பண்றீங்கன்னு சொல்லி ஸ்பெக்ஸ் வரைஞ்சிட்டு இருக்கிறத புடுங்கி பாக்குறாங்க. பாருங்க, ஒரு கோரமான உருவம் சீலிங்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இத பார்த்து பயந்து ரோஸ் இப்ப லைட்ட போட்டு பாக்குறாங்க. ஆனா ஒண்ணும் இல்ல. இப்ப எலைஸ் ரோஸ் கிட்டையும் ஜாஷ் கிட்டையும் இத பாருங்க, நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்க. உங்க வீட்ல என்னால என்ன உணர முடிஞ்சதோ அதை உங்ககிட்ட சொல்றேன். நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்க, இருந்தாலும் சொல்றேன். உங்க பையன் கோமால இருக்கிறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதுதான் இல்ல. உங்க பையனோட உடல் மட்டும் தான் இங்க இருக்கு. ஆன்மா இன்னொரு இடத்துல இருக்கு இப்படின்னு எலைஸ் சொல்ல புரியுற மாதிரி சொல்லுங்கன்னு ரோஸ் கேக்குறாங்க. ரோஸ், ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் ஒன்னு இருக்கு. ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்னா ஒருத்தருடைய உடம்பு இங்க தான் இருக்கும். ஆனா அவங்களுடைய ஆன்மா அவங்க விருப்பப்படுற இடங்களுக்கு எல்லாம் போகும். ஆனா ரொம்ப நாளைக்கு இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஃபர்தர் அப்படின்ற உலகத்திலேயே மாட்டிக்குவாங்க. உங்க பையன் டால்டன் ரொம்ப நாளா தன்னுடைய உடம்பை விட்டு ஆன்மாவை வெளியே போய் நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணிருக்கான். ஆனா அது அவனுக்கு ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் தெரியல. அது அவனுடைய கனவுன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கான். இப்ப ஃபர்தர் அப்படின்ற உலகத்துல மாட்டிக்கிட்டான். அந்த ஃபர்தர் அப்படின்ற உலகத்துல துன்புறுத்தப்பட்ட ஆன்மாக்கள் தான் நிறைய இருக்கும். அந்த துன்புறுத்தப்பட்ட ஆன்மாக்களுக்கு வாழணும்னு ரொம்ப ஆசை இருந்தா மட்டும் போதுமா? பூமிக்கு வந்து வாழ்றதுக்கு உடல் தேவை. அந்த ஆன்மாக்கள் டால்டனோட உடம்புக்குள்ள வர பாக்குது. டால்டனை ஃபர்தர் அப்படின்ற உலகத்துல இருந்து காப்பாத்த முடியலன்னா டால்டனோட உடம்பு மட்டும் தான் இங்க இருக்கும். உடம்புக்குள்ள வேற ஒரு ஆன்மா இருக்கும் அப்படின்னு எலைஸ் சொல்றாங்க. எலைஸ் சொன்னதை கேட்ட ரோஸ் ரொம்ப பயந்து போய் டால்டனை காப்பாத்த வழியே இல்லையான்னு கேக்குறாங்க. அதுக்கு எலைஸ், எங்களால டால்டனை காப்பாத்த முடியும், ஆனா அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை அப்படிங்கிறாங்க. ஜாஷ் ரொம்ப கோவப்பட்டு உங்க கோமாளித்தனத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி எலைஸ் சொன்னதை நம்பாம எலைஸ் அனுப்பி வச்சுட்டு டால்டன் கிட்ட வந்து கண்ணா, நீ ஏதோ வேறொரு உலகத்துல மாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்கடா. எனக்கு தெரியும் நீ இங்க தான் இருக்கிற. நீ சீக்கிரம் சரியாகிடுவ அப்படின்னு ஜாஷ் பேசிட்டு இருக்க டால்டன் வரைஞ்ச பேப்பர் இப்ப கீழே விழுது. ஜாஷ் அதை எடுத்து பாக்குறாரு. அப்புறம் செவுத்துல ஒட்டி வச்சிருக்கிற ஓவியத்தையும் பாக்குறாரு. அதுல நேத்து நான் தூங்கிக்கிட்டு இருந்ததை நானே பார்த்தேன், அப்புறம் பறந்து போயிட்டேன் அப்படின்னு டால்டன் எழுதி வச்சிருக்கிறத பார்த்த ஜாஷ் எலைஸ் சொன்னது சரிதான்னு சொல்லி எலைஸ திரும்பவும் கூப்பிடுறாரு. எலைஸும் எலைஸோட அசிஸ்டன்ஸும் ஜாஷோட வீட்டுக்கு வந்து டால்டன் ரூம்ல ஒரு கேமராவை வைக்கிறாங்க. ஏதாவது அமானுஷ்ய நிகழ்வு நடந்தா இந்த கேமரா ஆட்டோமேட்டிக்காவே போட்டோ எடுத்துக்கும். இப்ப எலைஸ் ஜாஷ் கிட்டையும் ரோஸ் கிட்டையும் இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல விசித்திரமான இதுவரைக்கும் நீங்க பார்க்காததெல்லாம் நடக்க போகுது. எதுவுமே பேசாதீங்க. நான் பேசுறது இனி உங்களுக்கு கேட்காது, ஆனா ஸ்பெக்ஸுக்கு கேட்கும். நான் என்ன பேசுறனோ அது ஸ்பெக்ஸ் உங்ககிட்ட சொல்லுவான் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கிற ஒண்ண தலையில மாட்டிக்கிறாங்க. இப்ப ஸ்பெக்ஸ் டால்டனை ஃபர்தர் உலகத்துல இருந்து கூப்பிடுறாரு. டால்டனோட ஆன்மா இப்ப எலைஸ் உடம்புக்குள்ள வந்து நான் இங்க மாட்டிக்கிட்டேன், இங்க எல்லா இடமும் இருட்டா இருக்கு. அப்புறம் ஒரு விஷயம், சத்தம் போட்டு பேசாதீங்க, அவங்களுக்கு கேட்டுரும். அப்படி அவங்களுக்கு நீங்க பேசுறது கேட்டுருச்சுன்னா அவங்க என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்படி
இப்படின்னு டால்டனோட ஆன்மா ஸ்பெக்ஸ் கிட்ட பேசுது. யாரு உன்னை டார்ச்சர் பண்ணுவா அப்படின்னு ஸ்பெக்ஸ் கேட்க, அதுக்கு டால்டன் சத்தம் போட்டு பேசாதீங்கன்னு சொன்னாங்க, நீங்க பேசுறது அவங்களுக்கு கேட்டுருச்சு, என்ன எப்படியாவது காப்பாங்க அப்படின்னு சொல்லி டால்டனோட ஆன்மா கத்துது. இப்ப கெட்ட ஆன்மாக்கள் ஸ்பெக்ஸ் கிட்ட, டேய் நாய், டால்டன் கிட்ட இன்னொரு தடவை பேச முயற்சி பண்ண உன்னை பீஸ் பீஸா பிச்சு போட்டு அப்படின்னு சொல்லு. இப்படி இந்த கெட்ட ஆன்மாக்கள் பேசிட்டு இருக்கிறப்போ எல்லா கேமராவும் சும்மா பச்சைக்குன்னு போட்டோ புடிச்சுட்டே இருக்குது. ஒரு வழியா கெட்ட ஆன்மாக்கள் போயிடுது. கேமராவும் போட்டோ பிடிக்கிறத நிறுத்துது. பெட்ல படுத்திருந்த டால்டனோட உடம்பு இப்ப இவங்க பக்கத்துல வந்து டேபிள்ல கைய வைக்கிறது பாருங்க. எல்லாரும் பறந்து போய் விழுவுறாங்க. எல்லா கேமராவும் திரும்பவும் போட்டோ பிடிக்க ஆரம்பிச்சு. இங்க இருக்கிற ஒரு கதவு அதுவா திறக்குது. அதுக்குள்ள ரெண்டு பேய்ங்க வேற நின்னுட்டு இருக்குது. டால்டன் இப்ப ஸ்பெக்ஸ் ஒரு அரையறான் பாருங்க. ஸ்பெக்ஸ் பறந்து போய் விழுவுறாங்க. அப்புறம் படத்தோட ஆரம்பத்துல ரோஸோட குழந்தைகிட்ட நின்னுட்டு இருந்தான் இல்லைங்களா, அவன் இப்ப இங்க வந்து ரோஸை என்னென்னமோ பண்றான். எலைஸ் டால்டனை பிடிச்சி டால்டன் உடம்பு விட்டுருங்க சொல்லி கத்துறாங்க. டால்டனுக்குள்ள இருந்த ஆன்மா ஒரு வழியா போயிடுது. நடந்தது எல்லாத்தையும் டக்கர் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. ரெக்கார்ட் பண்ணி வச்சத டக்கர் ஸ்பெக்ஸ் கிட்ட காட்டுறாரு. அதுல ஒரு கோரமான சிகப்பு கலர் உருவம் டால்டன் பக்கத்துல நின்னுட்டு இருக்குது. இப்போ லொரைன் வீட்டுக்கு வராங்க. எலைஸ் லொரைனை பார்த்து அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கொண்டு வந்திருக்கேன்னு லொரைன் சொல்றாங்க. நீங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு ஜாஷ் கேட்க, இப்போ லொரைன் சில போட்டோஸ் எடுத்து ஜாஷ் கிட்ட கொடுத்து, ஜாஷ் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன். சின்ன வயசுல உன்ன ஒரு அமானுஷ்யம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தது. முதல் தடவை உன்ன போட்டோ எடுத்தப்போ விசித்திரமான உருவம் போட்டோல தெரிஞ்சது. அது கேமரா ஃபால்ட்டா இருக்குன்னு நினைச்சு நான் கம்முன்னு இருந்துட்டேன். ஆனா அந்த உருவத்தை அடுத்த தடவை உன்ன போட்டோ எடுக்கிறப்பையும் பார்த்தேன். ஒவ்வொரு தடவையும் உன்ன போட்டோ எடுக்கிறப்போ அது உன்னோட பக்கத்துல வந்துகிட்டே இருந்தது. அதுல இருந்து உன்ன போட்டோ எடுக்கிறதை விட்டுட்டேன். அந்த கோரமான அமானுஷ்ய சக்தி கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த எலைஸை தான் நான் கூப்பிட்டேன். எலைஸுக்கு உன்னை சின்ன வயசுல இருந்தே தெரியும் இப்படின்னு லொரைன் சொல்ல ஜாஷ் ரொம்ப பயந்து போயிடுறாரு. இப்ப எலைஸ் ஜாஷ் கிட்ட, ஜாஷ் தன்னோட உடம்பை விட்டு வேறொரு உலகத்துக்கு போற சக்தி எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த சக்தி உன்கிட்ட இருந்தது, இப்போ உன்னோட மகன் கிட்ட இருக்குது. ஃபர்தர் அப்படின்ற உலகத்துக்கு போய் உன்னால மட்டும்தான் உன்னோட மகனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஜாஷும் சரின்னு சொல்லி ஃபர்தர் அப்படின்ற உலகத்துக்கு போக தயாராகிறாரு. ஃபர்தர் அப்படின்ற உலகத்துக்கு ஜாஷ் போக எலைஸ் ஹெல்ப் பண்றாங்க. ஜாஷும் ஃபர்தர் உலகத்துக்கு போக ட்ரை பண்றாரு. கொஞ்சம் நேரம் ஆகுது. ஜாஷ் இப்ப பொறுமை இழந்து, இத பாருங்க இதெல்லாம் நேரத்தை வீணாக்குற செயல், ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் ஃபர்தர் அப்படின்னு இல்லாத பொருளாததெல்லாம் சொல்லி என்கிட்ட கதை விடுறீங்க அப்படின்னு சொல்லி ஜாஷ் எழுந்திருச்சு போறாரு. இப்ப திரும்பி போகிறாரு பாருங்க. இவருடைய உடம்பு சோஃபாலே உட்கார்ந்துட்டு இருக்குது. இவர் இங்க ஆன்மாவா நின்னுட்டு இருக்காரு ஃபர்தர் அப்படின்ற உலகத்துல. எலைஸ் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு இவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ எலைஸ் ஜாஷோட ஆன்மா கிட்ட, ஜாஷ் நீ ஃபர்தர் அப்படின்ற உலகத்துல இருந்தாலும் என்னுடைய வாய்ஸ் உனக்கு கேட்கும், என்னுடைய வாய்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி மறைஞ்சிட்டாங்க. ஜாஷ் இப்ப இங்க இருக்கிற லைட் எடுத்துக்கிட்டு வெளியே போறாரு டால்டனை கண்டுபிடிக்க. ஜாஷ் டால்டனை தேடிட்டு இருக்கிறப்போ ஒரு சின்ன பையன் இங்க இருந்து ஓடுறான். டால்டன் நில்லுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் பின்னாடி ஓடி போய் பாக்குறாரு. கிட்ட வந்து பாக்குறப்பதான் தெரியுது இவன் டால்டன் இல்லன்னு. இந்த சின்ன பையன் ஜாஷ் கிட்ட கைய காட்டி இந்த வீட்டை காட்டுறான். ஜாஷ் இந்த வீட்டை பார்த்துட்டு மிரண்டு போறாரு. இந்த வீடு உங்களுக்கு ஞாபகம் இல்ல? இந்த வீட்டை காலி பண்ணிட்டு தான் இன்னொரு வீட்டுக்கு குடி போனாங்க. இப்ப உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி இப்ப நம்ம கதைக்கு வருவோம். ஜாஷ் இந்த வீட்டுக்கு போய் கதவு திறக்கிறாரு. இப்ப டப்புன்னு ஒரு பேய் என்ட்ரி கொடுத்து நடந்து போயிட்டு இருக்குது. ஜாஷ் இந்த பேய் பின்னாடியே போறாரு. இப்ப ஏதோ ஒரு அழுகுரல் சத்தம் கேக்குது. அழுகுரல் சத்தம் கேட்கிற இடத்துக்கு ஜாஷ் போய் பாக்குறாரு. இங்க ஒரு பொம்பளை தேம்பி அழுதுகிட்டு இருக்கு. ஜாஷ் அழுதுகிட்டு இருக்கிற பொம்பளை கிட்ட, என் பையன் டால்டனை பாத்தீங்களான்னு கேட்டுட்டு இருக்கிறப்போ ஒரு சின்ன பையன் இந்த ரூம்ல இருந்து சிரிச்சுக்கிட்டே ஓடுறான். ஜாஷ் இந்த சின்ன பையனை பார்த்துட்டு திரும்புறாரு. அழுதுகிட்டு இருந்த பொம்பளை இப்ப எங்க போச்சுன்னே தெரியல. ஜாஷ் இப்ப ஒவ்வொரு ரூமையும் திறந்து டால்டனை தேடிட்டு இருக்கிறப்போ யாரோ விசில் அடிக்கிற சத்தம் கேக்குது. யாரோட இந்த நேரத்துல விசில் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஜாஷ் கீழே வந்து பாக்குறாரு. இங்க சோஃபால ரெண்டு பேய்ங்க உட்கார்ந்துட்டு இருக்குதுங்க. ஒரு பேய் வேற நின்னுட்டு இருக்குது. இந்த மூணு பேய்களையும் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நின்னுட்டு இருக்கிற பேய் டீச்சர் மாதிரியும் உட்கார்ந்துட்டு இருக்கிற பேய்ங்க ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியும் தெரியுது. ஜாஷ் என்ன நினைச்சாரோ தெரியல. ஜாஷ் இந்த பேய் கிட்ட வந்து லைட் அடிச்சு பாக்குறாரு. இதுவரையும் செல்லம் மாதிரி நின்னுட்டு இருந்த பேய் இப்ப நல்லாவே கண்ணை சிமிட்டுது. என்னடா நடக்குதுங்கன்னு தான் மனசுக்குள்ளே சொல்லிட்டு டால்டனை தேடி போறாரு. இங்க ஒரு வயசு பொண்ணு கையில இவ்வளவு பெரிய கண்ணை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. ஜாஷ் இந்த பொண்ணு கிட்ட, என் பையன் எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு இவர் இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ யாரோ கண்ணை வச்சு ஷூட் பண்றத ஜாஷ் கேட்டுட்டு ஓடி போய் பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஜாஷ் கண்ணு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த பொண்ணு இந்த மூணு பேய்களையும் கண்ணால ஷூட் பண்ணி சாகடிச்சு வச்சிருக்குது. இந்த செத்த பேய்ங்க ஏற்கனவே செத்ததாலதான் இங்க இருக்குது. ஆனா எப்படி இந்த பேய்ங்க திரும்பவும் செத்துதுன்னு தான் தெரியல. செத்து விளையாடுறாங்க போல. ஜாஷ் நடக்கிறதெல்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருக்க இந்த பேயை காட்டுறாங்க பாருங்க. இவ்வளவு கொடூரமா சிரிச்சிட்டு இருக்கு. சத்தியமா நான் பயந்தே போயிட்டேன். ஜாஷும் பயந்து பின்னாடியே நடந்து வராரு. இப்ப செத்து போன பேய்களும் கண்ணு வச்சுக்கிட்டு இருந்த பேயும் ஜாஷ் கிட்ட வந்து திரும்பவும் பயமுறுத்து. போதுண்டா ஆள விடுங்கடா சாமின்னு சொல்லி ஜாஷ் அங்க இருந்து இங்க வந்து சிகப்பு கலர்ல இருக்கிற டோரை பாக்குறாரு. இந்த சிகப்பு கலர் டோரை டால்டன் வரைஞ்சு வச்சிருந்ததை ஞாபகப்படுத்தி டால்டன் கண்டிப்பா இந்த ரூமுக்குள்ளதான் இருப்பான்னு தான் மனசுக்குள்ள நினைச்சு டோர் பக்கத்துல வந்துகிட்டு இருக்க, படத்தோட ஆரம்பத்துல குழந்தைய பயமுறுத்திட்டு இருந்தானே அவன் திடீர்னு இங்க வந்து ஜாஷ் கிட்ட சண்டை போடுறான். ஜாஷால இவங்க கிட்ட சண்டை போடவே முடியல. ஜாஷ் ஆபத்துல இருக்காருன்னு புரிஞ்சுக்கிற எலைஸ் ஜாஷ் கிட்ட, ஜாஷ் அந்த உலகத்துல உனக்கு மட்டும்தான் உயிர் இருக்கு, அங்க இருக்கிற பேய்ங்க கூட உன்னால ஈஸியா சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஜாஷ் எலைஸ் சொன்னதை நம்பி இவன் கூட சண்டை போட்டு இவனை இடத்த தூக்கி கிடாவிட்டு சிகப்பு கலர் டோர் திறந்து உள்ள போறாரு. இந்த ரூமுக்குள்ள ஒரே மெழுகுவர்த்திங்களா இருக்குது. ஜாஷ் இந்த ரூமுக்குள்ள மெல்லமா நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ இப்ப டால்டனை காட்டுறாங்க. டால்டன் அழுதுட்டு இருக்கான். ஒரு வழியா ஜாஷ் டால்டனை கண்டுபிடிச்சிட்டு ஜாஷ் டால்டன் கை கால்ல கட்டி வச்சிருக்கிற சங்கிலிங்களை கழட்டிட்டு இருக்கிறப்போ இந்த சிகப்பு கலர் பேய் பாட்டு கேட்டுக்கிட்டு
தன்னோட நகத்தை சாணம் முடிச்சிட்டு இருக்குது. ஜாஷ் வேக வேகமா டால்டன் கையில இருக்கிற சங்கிலிகளை கழட்டிட்டு இருக்கிற சமயத்துல சங்கிலி சத்தம் கேட்டு இந்த பேய் ஜாஷ் அட்டாக் பண்ண வருது. ஜாஷ் இப்போ ஒரு 15 அடி தூரம் பறந்து போய் வீராரு. டால்டன் இந்த இடத்தை விட்டு ஓடுறான். ஜாஷ் டால்டனை தூக்கிக்கிட்டு இந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டாரு. இப்போ இங்க ஜாஷோட உடம்புக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. தலைவெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஜாஷோட அம்மா எலைஸ் கிட்ட ஜாஷை எழுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எலைஸ் என்னால எதுவும் பண்ண முடியாது, உங்க மகன் தான் வழியை கண்டுபிடிச்சு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. எலைஸ் இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ இங்க இருக்கிற லைட் எல்லாம் உடைஞ்சு இந்த இடமே இருட்டாயிடுது. ரோஸ் இப்ப ஜாஷ் கிட்ட ஜாஷ் என்னோட வாய்ஸ ஃபாலோ பண்ணிட்டே வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜாஷுக்கு ரோஸோட குரல் கேட்கறதால ரோஸோட குரலை ஃபாலோ பண்ணிட்டே போறாப்ல. ரோஸ் இங்க ஜாஷ் கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ இந்த வீட்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஸ்பெக்ஸ் ஒரு லைட் எடுத்துக்கிட்டு என்னவா இருக்குன்னு சொல்லி ரூம் ரூமா போய் பாக்குறாரு. இங்க ஒரு டிராயர் திறந்து இருக்கிறதால டிராயரை மூடுறாரு. திடீர்னு இதுக்குள்ள இருந்து ஒரு கை வந்து ஸ்பெக்ஸோட கையை பிடிச்சு இழுக்குது. ஸ்பெக்ஸ் இப்ப பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து எலைஸ் கிட்ட நடந்ததை சொல்றாரு. எலைஸ் ஸ்பெக்ஸ் கிட்ட டால்டனை போய் பார்க்க சொல்றாங்க. டக்கர் இப்போ ஒரு ரூமுக்கு போய் என்னத்தையோ பார்த்து பயந்து ஓடுறாங்க. இப்ப ஃபர்தர் உலகத்துல இருக்க பேய்ங்க எல்லாம் இந்த உலகத்துக்கு வந்துட்டு இருக்குது. வீடு முழுக்க ஒரே பேய்ங்க கூட்டமா இருக்குது. ஜாஷ் ஃபர்தர் உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வந்து தான் உடலுக்குள்ள நுழையிற வரைக்கும் ஃபர்தர் உலகத்துல இருந்து பேய்ங்க வந்துகிட்டு தான் இருக்கும். ரோஸ் ஜாஷ் எழுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரு பலனும் இல்ல. ஒரு வழியா ஜாஷும் டால்டனும் வீட்டை கண்டுபிடிச்சு உள்ள வந்துடுறாங்க. டால்டன் தன்னோட உடல்ல சேர்றதுக்கு ஓடிட்டு இருக்கிறப்போ சிகப்பு கலர் பேய் டால்டன் கிட்ட வருது. டால்டன் இப்ப ஓடி போய் ஒரு ரூம்ல ஒளிஞ்சுக்கிறான். இப்ப இந்த பேய் பெட் கடியில இருந்து டால்டன் பிடிச்சு இழுக்க டால்டன் அசால்ட்டா இந்த பேயை எட்டி உதைச்சிட்டு வெளியே ஓடுறான். இந்த பேயும் இவனை விடாம துரத்துது. இப்ப ஜாஷ காட்டுறாங்க. ஜாஷ சின்ன வயசுல இருந்தே ஃபாலோ பண்ண பேய் இங்க நின்னுட்டு இருக்குது. ஜாஷ் இந்த பேயை பார்த்து உனக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும், என்ன விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. வீட்டுக்குள்ள பேய்ங்க வந்துட்டு இருக்கிறதால ரோஸ் ஜோஷ எழுப்புறாங்க. இப்ப டால்டனோட ஆன்மா டால்டன் உடம்புல சேர்ந்துக்குது. ஜாஷ் இந்த பேய் கிட்ட என்ன விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காரு. இந்த பேயும் போயிடுது. ஜாஷோட ஆன்மா ஜாஷோட உடம்புக்கு வந்து சேர்ற மாதிரி காட்டுறாங்க. ஒரு வழியா ஜாஷ் முழிச்சுக்கிறாரு. இப்ப பேய்ங்க எல்லாம் காணாம போயிடுதுங்க. டால்டன் குணமானதால எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இப்ப இங்க எலைஸையும் ஜோஷையும் காட்டுறாங்க. ஜாஷ் எலைஸ் கிட்ட என்னோட மகனை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி எலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப போட்டோவை எலைஸ் கிட்ட கொடுக்கறாரு. போட்டோவை வாங்குற எலைஸ் ஜாஷ ஒரு மாதிரி பாக்குறாங்க. எலைஸ் என்ன நினைச்சாங்களோ தெரியல. இப்போ ஒரு கேமராவை எடுத்து ஜாஷ போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோவை பார்த்துட்டு எலைஸ் ரொம்ப பயப்படுறாங்க. ஜாஷ் எலைஸ பார்த்து ஏன் என்ன போட்டோ எடுத்த, ஏண்டி என்ன போட்டோ எடுத்த அப்படின்னு கோவத்தோட பேசிட்டு எலைஸோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாரு. ரோஸ் இப்ப என்னடா சத்தம் கேக்குதுன்னு சொல்லி வந்து பாக்குறாங்க. எலைஸ இந்த கோலத்துல பார்த்து பயந்து போன ரோஸ் ஜாஷுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு நினைச்சு ஜாஷ சுத்தி முத்தியும் தேடிட்டு திரும்பவும் இங்க வந்து இந்த கேமராவை எடுத்து பாக்குறாங்க. பார்த்துட்டு பயந்து போறாங்க. இப்பதான் நடந்தது என்னன்னு நமக்கு தெளிவா காட்டுறாங்க. ஜாஷ் போட்டோவை எலைஸ் கிட்ட கொடுக்கும்போது எலைஸ் ஜாஷோட கை விரலை பாக்குறாங்க. ஜாஷோட கையில இருக்கிற நகை எல்லாம் வயசானவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறதால எலைஸ் சந்தேகப்பட்டு போட்டோ எடுக்கிறாங்க. இப்பதான் நமக்கு புரிய வருது, ஃபர்தர் உலகத்துல இருந்து அந்த வயசான பொம்பளை பேய் இந்த உலகத்துக்கு வந்து ஜாஷோட உடம்பு ஆக்கிரமிச்சுக்கிச்சு. இதை நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்கன்னு நானும் எதிர்பார்க்கல. ரோஸ் இப்ப கேமராவை பார்த்துட்டு இருக்கிறப்போ யாரோ ஒருத்தர் ரோஸ தொடுறாங்க. ரோஸ் திரும்பி பார்த்துட்டு ஏதோ பேய பார்த்த மாதிரி ரொம்ப பயந்து போறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இப்போ இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்கள் வாசன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.